டைட்டானிக் மூழ்கிற சம்பவத்தை நிறைய பேர் கண்ணால பார்த்திருக்க மாட்டீங்க. அதுக்காகவே தான் இருக்கிறது இந்த டைட்டானிக் மியூசியம்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மியூசியம் நார்மலான ஒரு மியூசியம் இல்லை. ரியல் டைட்டானிக் பேசஞ்சர்ஸோட லைஃப்பை காட்டுற அவங்களோட லாஸ்ட் மூமெண்ட், அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருந்த லக்ஸரியான ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையுமே இங்கே ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்ள போன உடனே உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் பேசஞ்சர் போர்டிங் பாஸ் ரிப்ளிகா ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்தீங்கன்னா மியூசியமில் ஒரு மிகப்பெரிய ஐஸ்பர்க் போல் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணுறப்ப டைட்டானிக் ஷிப் சந்தித்த அந்த ஃப்ரீசிங்கான கோல்டை லிட்டர்லி ஃபீல் பண்ண முடியுமா இருக்கும். அண்ட் அந்த ஷிப்பில் இருந்த ரியலான பிளேட்ஸ், ஜுவல்லரிஸ், லெட்டர், கெபின்ஸ், இது எல்லா ஐட்டம்ஸுமே அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க. ஹிஸ்ட்ரியையும் அந்த மெமரிஸையும் உங்கள் கண் முன்னாடியே நிற்க வச்சுருப்பாங்க. அண்ட் டைட்டானிக் மூவியில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த அந்த கிராண்ட் ஸ்டேர்கேஸை அதே எக்ஸாக்டான சைஸில், டிசைனில், லைட்டிங்கில் எல்லாமே சேமாக ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1500 பேசஞ்சர்ஸோட லாஸ்ட் ஜேர்னியை நினைவுபடுத்துகிற ஒரு ஹெவியான ஃபீலை தரும். பட் அதே டைம் இது ஒரு மஸ்ட் விசிட் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்.